குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் மீனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமீனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 8ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிற்பகல் 3:30 முதல் மாலை 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:18க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:27 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று மாலை 6:05 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 2:27 வரை கரசை, பின்பு மாலை 5:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:55 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள். சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதி என்பது சுக்லபக்ஷ சதுர்த்தி, அதாவது அமாவாசை நாளுக்கு வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஆக இந்த நாள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி ஒரு முறை பிரதட்சணம் செய்ய தெய்வ அனுகூலம் உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நடன அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள், பொன் பொருட்களை வாங்க சிறந்த நாள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள், புதிய திட்டங்களை உருவாக்க சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:38 முதல் 9:19 வரை மேஷ லக்னம். காலை 9:20 முதல் 11:13 வரை ரிஷப லக்னம். 11:14 முதல் மதியம் 1:18 வரை மிதுன லக்னம். மதியம் 1:19 முதல் மாலை 3:30 வரை கடக லக்னம். 3:31 முதல் 5:36 வரை சிம்ம லக்னம். 5:37 முதல் இரவு 7:36 வரை கன்னி லக்னம். 7:37 முதல் 9:35 வரை துலாம் லக்னம்.
இரவு 9:36 முதல் 11:41 வரை விருச்சக லக்னம், 11:42 முதல் காலை 1:53 வரை தனுசு லக்னம், 1:54 முதல் காலை 3:59 வரை மகர லக்னம், காலை 4 மணி முதல் 5:52 வரை கும்ப லக்னம், 5:57 முதல் காலை 7:37 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். பாராயணம் செய்தல் நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கடினமான முயற்சிகள் காரணமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உழைப்பை அதிகப்படுத்த வேண்டியதாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்களில் வளர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் விரும்பினால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்றுவது என்பது மிக சரியான ஒரு வழியாக இருக்கும். அந்த தருணத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியும் உண்டாக்கும். வேலைகளில் அதிகமான ஒரு உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பதால் மட்டுமே உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகம் கூடக்கூடிய ஒரு காலம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்து பாருங்கள். ஆன்ம பலம், மனோபலம், எல்லா விதமான பலமும் உங்களுக்கு கூடி வரும்பொழுது உங்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டு. உங்களுடைய ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவான் வழிபாடு மற்றும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபட உங்களுடைய செயல்கள் இந்த வாரம் முழுவதும் மட்டுமல்ல, உங்களுடைய ஆயுள் முழுவதுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரத்யேகமாக முக்கியத்துவம் கொடுத்து விரத வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும். தொழில் விஷயமாக மனச்சோர்வு காணப்படலாம். செய்ய முடியாத சில வேலைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். தைரியமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் மாறுவதற்கான காலமும் இருக்கிறது. அதுவரையில் பொறுமை என்பது மிக அவசியம். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் நல்ல முறையில் பழகுங்கள். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அவர்களிடம் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதோ அல்லது உங்களுடைய தற்பெருமைகளை வெளிப்படுத்துவதோ, தலைக்கு மேல் எந்த விதமான கனமும் இல்லாமல் மிக பணிவாக அவர்களிடம் பேசி வந்தால் நடக்காத காரியங்களை கூட உங்களால் சாதித்து கொள்ள முடியும். மேஷராசி அன்பர்களே, உறவில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாண்டால் மட்டுமே அமைதி உண்டாக்கும். ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை பற்றியும் அதிகமான சிந்தனைகளாலோ அல்லது பயத்தினாலோ காரியங்கள் வெற்றி காண போவது கிடையாது. ஆகவே மற்றவர்களுடைய குண நலன்களை அறிந்து கொண்டு பொறுமையாக இருந்து உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்ளுங்கள்.
தனம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வாக்கு சாதுரியத்தால நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த நாள் என்று பார்க்கும் பொழுது கிரக அமைப்பு படி கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினுடைய நிலை காரணமாக நண்பர்கள் வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவுகள் கை கொடுப்பார்கள். யாருமே இல்லை என்கிற கவலையோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மட்டும் கண்டறிந்து ஆராய்ந்து அவர்களோடு பழகி வந்தாலே போதும். உங்களுக்கு நன்மைகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் பிறக்கும். அதீத விதமான ஒரு சுய சிந்தனையின் காரணமாக சில காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வாக்கு சாதுரியம் நன்றாகவே இருக்கிறது. நடக்காத வேலைகளையும் பேசி நடத்தி காட்டுவீர்கள். பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இன்னல்கள் குறையும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளாக இருக்கும். வீட்டிலும் சரி உங்களுடைய மனதிலும் சரி மகிழ்ச்சி என்பது குடிக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வருவதற்கான சில செயல்கள் நடக்கலாம் அல்லது சில செய்திகள் வரலாம். ஆக மன நிம்மதி என்பது அதிகமாகவே இருக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். மனம் விட்டு பேசுங்கள். இருக்கக்கூடிய உண்மை நிலையை வெளிப்படுத்துங்கள். அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாக கூட இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் வருங்கால துணையினுடனான பேச்சுக்களில் உங்களுக்கு ஓரளவிற்கு தைரியம் பிறக்கும். நம்பிக்கையோடு இருப்பீர்கள். முடிந்த வரையில் உண்மையாக நடந்து கொண்டாலே உங்களுக்கு அவர்களிடத்தில் நற்பெயர்கள் உண்டாக்கும். வரவு செலவு இணைந்துதான் காணப்படலாம். ஆரோக்கியம் சம்பந்தமாக கூட சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதுவே ஒரு நேரத்தில் உங்களுக்கு மனக்கவலைகளை உண்டாக்கிவிடும். முதுகுவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். செரிமான கோளாறுகளால் அவதிப்பட நேரிடலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். மேன்மையான அமைப்போடு காணப்படுவீர்கள். உயர்ந்த எண்ணம் கொள்வீர்கள். காரியங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மையான போக்கோடு காணப்படுவீர்கள். வருமான உயர்வு உண்டாகும். தன லாபம் பெறுவீர்கள். நினைத்தது நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி அதனுடைய முழுமையான நிலையையும் வருமானத்தையும் நீங்கள் மட்டுமே பெறுவதாகவே இருக்கிறது. அதுதான் சுய லாபம் என்பது. மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டு பண்ணி தரும். தைரியம் அதிகரிக்கும். நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி எல்லாம் நன்மையாகவே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கற்றல் வேலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையும். அதாவது படிக்கக்கூடிய விஷயங்கள்ல புரிதல் இல்லாமல் இருந்தாலோ அல்லது அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தாலோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும் என்பதுதான் அர்த்தம். ஆகவே மனதில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். யாரிடத்திலும் பார்த்த உடனேயே மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிவிடாதீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்காதீர்கள். ஆக ரிஷபராசி அன்பர்கள் மற்றவர்களுடைய குணநலன்களை ஆராய்ந்து பேசுவது, மற்றவர்களுடைய எண்ணத்தையும் உங்கள் மீதான அவர்கள் எந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நலமாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்தி வந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும். மற்றவர்களுடைய ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் ஒரு திறமைகளையும் நம்பி செயல்படுங்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களுக்காக பேசுவதை தவிர்க்க வேண்டும். தற்பெருமையான எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். உழைப்பு உங்களுக்காக மட்டுமே என்பதை மட்டும் நீங்கள் மனதில் பதியுங்கள். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஏற்றமாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவதோ அல்லது இரக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கவலை கொள்வதோ கூடாது. எது நடந்தாலும் மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவுமே சரியானதாக இருக்கும். வருமானம் வந்தாலும் உங்களுக்கு வராவிட்டாலும் சமநிலையோடு மனநிலையில் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல
வருமான உயர்வு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ஆக இடுக்கண் வருங்கால் நகுக என்பது போல சிரமங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாகவும் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்தால் தானாகவே வந்த துன்பங்கள் விலகி ஓடுவதை உங்களால் உணர முடியும். வாழ்க்கை என்பது உணர்த்துவது மற்றும் உணர்வதுதான். ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது உங்களிடமே வந்து சேரலாம். தொடர்ந்து செய்யக்கூடிய சில செயல்கள், அதாவது உங்களுடைய துணைவரை பற்றிய ஒரு குறைகள் தொடர்ந்து செய்வதாலும் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கப்படும். ஆகவே அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அனுசரணையாகவும் அன்பாக நடந்து கொண்டீர்களேயானால் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மன்னித்து போகக்கூடிய போக்கை நீங்கள் வளர்த்துக் கொள்வது அவசியம். உறவை வலுப்படுத்துவதற்கு குடும்பத்தோடு அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். பிள்ளைகளோடு வெளி இடங்களுக்கு சென்று வருவதாலும் மன ஆறுதல் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சிந்தனைகள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்களாகவே இருந்து கொண்டு இருக்கும். வெளியூர் பணி நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடன் இருப்பவர்களால் மாறுபட்ட ஒரு அனுபவங்கள் உண்டாக்கும். மேன்மை நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பல்வலி, கால்வலி மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ரிஷபராசி என்பர்களே. ஆகவே யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுடைய ராசிக்கும் சரி உடல் நிலைக்கும் மிக மிக நல்லது. இவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு தேர்வு சம்பந்தமான விஷயங்களில் குழப்பம் அடைய தேவையில்லை. தீர்க்கமாக ஒரு சில நிமிடமாவது நீங்கள் தியானத்தில் மேற்கொண்டு பிறகு படிக்க துவங்குங்கள். படிக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை பொழுது 3:30 இருந்து 6 மணிக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த படிக்கக்கூடிய நேரமானது உங்களுக்கு மனதில் பதியும். இந்த பிரபஞ்சமே அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்திலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுந்து அந்த நேரத்தில் உங்களுக்கான வேலைகளையும் உங்களுடைய பொறுப்புகளையும் நீங்கள் உணர்ந்து செய்யும் பொழுது அதற்கேற்றபடி பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு மிக அவசியம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே என்கிற மந்திரத்தையும் வாணி தேவி வரவர கல்வி எனக்கு தர என்று கேளுங்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தையும் ஆத்மார்த்தமாக 3 முறை உச்சரித்துவிட்டு படியுங்கள். நிச்சயமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் இந்த ஸ்லோகங்களினுடைய பலன்களும் இரண்டும் கலந்து உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல அனுபவத்தையும் தீர்க்கமான ஒரு நினைவு திறனையும் உங்களுக்கு வழங்கும் என்பது சந்தேகம் இல்லை. ஆக இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோகமான பலன்களை கொடுக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டாலும் சீக்கிரமாக குணநலன் பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும், மன தெளிவு உண்டாக்கும், விட்டு கொடுத்து போக வேண்டும். எண்ணிய காரியங்கள் நடக்கும் வரையில் பொறுமை காப்பது மிக மிக அவசியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் பிறருடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். வேலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஈடுபாடுடன் செயல்படுவது நல்லது, வருமானம் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாகும், புதியதொரு அனுபவம் கிடைக்கும், நபர்களால் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், ஆதரவு பெறக்கூடிய நாள், வருமானம் உயரும். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். இதுவரையில் யாரை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றாலும் இயற்கையாகவே உங்களுக்கு கிரக அமைப்பு படி பிறரை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி உதவுகிறார்கள், அவர்களுடைய மனநிலை என்ன, உங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் இருக்கிறதா என்பதை பற்றிய புரிதல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூடுமான வரையில் வேலைகள்ல வேகத்தை காட்ட வேண்டும். விரைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, சோர்வாகவோ அல்லது வேலையை தாழ்த்தி செய்வதோ, காலம் தாழ்த்தி பிறகு செய்யலாம் என்று நினைப்பதோ கூடாது. உடனுக்குடன் மனதில் பட்ட வேலைகளை நீங்கள் அந்த தருணத்தில் செய்யும் பொழுதுதான்
சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். ஆரிய கஞ்சி பழங்கஞ்சி என்பார்கள். அதனால் ஆறவிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், அதனால் எந்த சுவையும் ஏற்படாது என்பதுதான் இதன் பொருள். ஆக சுட சுட ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்த உடனேயே செய்து முடியுங்கள். காலம் தாழ்த்தாமல் இருந்தாலே அதற்கான உண்மையான பலனை அதிக அளவில் உங்களால் பெற முடியும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கும். தாய் தந்தையருடைய ஆசியை பெறுவீர்கள். உற்றார் உறவினர்கள் மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். மற்றவர்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றாற்போல் தகுந்த மதிப்பளித்து நிறைவேற்றி வைப்பது உங்களுக்கு ஒரு விதமான ஆத்ம திருப்தியை உண்டு பண்ணித்தரும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகலாம். உறவுகளுக்காக செலவு செய்வது அல்லது வீட்டினுடைய தேவைகளுக்காக செலவு செய்வது, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் மறுக்க முடியாமல் செய்ய வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு உருவாக்கும். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், கையில் இருக்கக்கூடிய இருப்பு கரையும் பொழுது உங்களுக்கு மனதளவில் சில இன்னல்கள் இருக்கத்தான் செய்யும். ஒப்புக்கொண்ட வேலைகளை எப்படியாவது செய்து கொடுத்து முடிக்க வேண்டும் என்கிற பதட்டம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே குறிப்பிட்ட நேரத்தில் வேலைகள் முடிக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தின் மூலம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கிற உணர்வு என்பது உங்களிடம் வெளிப்படும். அதுவே உணர கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. சக பணியாளர்களிடத்துல நல்லதொரு உறவை பாதுகாப்பது மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பயனுள்ளதாகவே இருக்கும். யாரிடத்திலும் சண்டை சச்சரவுகளோ அல்லது தேவையில்லாமல் வாக்குவாதங்களோ செய்யாதீர்கள். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் மோதல் ஏற்படலாம், வாக்குவாதம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் குழப்பமான ஒரு மன நிலையிலேயே நீங்கள் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை சம்பந்தமாக உறவுகள் மற்றும் உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் உங்கள் துணையினிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆக உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் மற்றவர்கள் அதிக காரணமாகவே இருப்பார்கள். திருமணமானவர்கள் குடும்ப ரீதியாக கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய விதமாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் தன்னிலை மாறாமல் கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில், லைஃப் பார்ட்னர் இடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது அதனை லேசாக எடுத்துக்கொள்வதும், நட்பான ஒரு அணுகுமுறை அன்பை வெளிப்படுத்தினால் மட்டுமே காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கலாம். நிதி நிலையை பாதுகாப்பதற்கு திட்டமிடல் என்பது மிக மிக அவசியம். கூடுமான வரையில் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். பதட்டமாகவும் இருப்பீர்கள். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். ஓய்வு மற்றும் தியானத்திற்கான ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்குவது மிக அவசியம். அதிகாலை பொழுது எழுந்து நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் செய்வதாலும் உங்களுக்கு மன இறுக்கம் நீங்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், தோஷங்கள் நீங்கும், வேலைகள் சரியான வழியில் நடக்கும். ஆகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறை வழிபாடு செய்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள், நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய குல தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சூரிய பகவானையும் நினைத்து வழிபடுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் குலதெய்வ வழிபாடு இன்னும் மேன்மையை தரும். சூரிய பகவான் என்பவர் பித்ருகாரகன், தந்தைக்குண்டானவர். ஆக குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு பின்னால் உங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமாக அந்த இடத்தில் இருப்பார்கள். ஆக அவர்கள் வழியில் நீங்கள் வந்திருப்பதாலும் அவர்களுக்கு பிறகு நீங்கள் நின்று அந்த குல தெய்வத்தை வணங்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினத்துல குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், வீடு வாங்க, இடம் கட்ட, அதே போல உத்தியோகம் போகக்கூடிய ஒரு நேரத்தையும் புதன் உரையாக வைத்துக் கொள்வது சிறப்பு. காரணம், உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய உரையில் செய்யும் பொழுது எல்லா விதமான தீமைகளும் நீங்கி நன்மைகள் பிறக்கும், எண்ணிய காரியங்கள் கைகூடும். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள், ஆதரவு கிடைக்கும், எண்ணியது நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், சுதந்திரமாகவும் செயல்படுவீர்கள், ஆசைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பெரியவர்களுடைய நல்லாசை உங்களுக்கு மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகும். எல்லா விதமான விஷயங்களையும் மிக சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். நிர்வாக திறமை அதிகரிக்கும், எண்ணிய காரியங்கள் கைகூடு வரும், லாபம் பெருக்கும். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி சுப அமைப்புகள் எல்லாம் நீங்கள் பெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாய்ப்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு உகந்த நாள். உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அந்த காரியத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டுமே செய்தாலும் அதையும் தாண்டி சில விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். எதையும் சமாளிக்க முடியும் என்கிற மனப்பக்குவம் உங்களுக்குள் அதிகரிக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள், திருமணம், தகவல் தொடர்பான செயல்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைகூடி வரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அடுத்த நிலைகளுக்கான ஒரு நல்ல வளர்ச்சியை பற்றி சிந்திப்பீர்கள். செயலாற்றக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எண்ணம் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையும் அதே போலத்தான் அமைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் வெளி வேலைகள் அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். இது உங்களுக்கு நல்ல பயனை தான் ஏற்படுத்தும். அலைச்சல்கள் எதுவும் இருக்காது. எந்த காரணத்திற்காகவோ காரியத்திற்காகவோ வெளியே செல்கிறீர்களோ அந்த வேலைகளை நல்ல விதமாக முடித்து கொண்டுதான் வீடு திரும்புவீர்கள். அதுவரையில் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூடவே இருக்கிறது. அதனை நம்புங்கள். கடகராசி என்பவர்களை இந்த நாள் சிறந்த ஒரு இறை சம்பந்தமான வேலைகள், அதாவது தெய்வ வழிபாடு சம்பந்தமான வேலைகள் மற்றும் சில செயல்களில் நீங்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் சிலர் சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய உழவார பணிகள், அதாவது கோவிலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பணிகளில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றாலும் அந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கையில் கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதமோ குங்கும பிரசாதத்தையோ எந்த தூணிலோ கொட்டுவதோ அல்லது சுவற்றில் தடவுவதோ தேய்ப்பதோ கூடாது. அது மிகப்பெரிய பாவம். ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு கொண்டு வருவதுதான் உத்தமம். வீட்டில் இருப்பவர்கள் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் உதவிகரமாக இருங்கள். ஆக சுவற்றிலோ எந்த விதமான அழுக்கையோ ஏற்படுத்தாமல் இருப்பதே உங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு சிறிய கருவியாக இருக்கும். ஆகவே ஆலய வழிபாடு தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு இறைவனுடைய நேரடி அனுகிரகமானது கண்டிப்பாக கிடைக்கும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார்கள். ஆக தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அதிலும் அம்மன் வழிபாடு இன்னும் மேன்மையை தரும். உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானுக்குண்டான அதிபதி அம்பிகை. ஆக இந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்தாலும் அம்மன் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான வேலைகள் சித்தியாக்கும். காரியங்கள் கைகூடும். கலை சம்பந்தமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். இருந்தாலும் ஈடுபாடு, ஆர்வம் எது இருந்தாலும் கவனமாக இருப்பதுதான் மிக மிக நல்லது. யாரின் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக கூட செயல்படலாம். காலத்தினுடைய போக்கு அப்படி இருக்கிறது. ஆகவே பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் அல்லது வார்த்தைகளை பிறரிடத்தில் பேசும்பொழுது ஆகட்டும், எந்த விதத்திலும் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். வாக்குவாதங்களோ அல்லது வீண் பேச்சுவார்த்தைகளோ இருக்காது. ஒவ்வொரு மணித்துளிகளையும் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள். இன்பமயமான ஒரு நாளாகவே இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆசையும் கிடைக்கும். வெளி தூர தேசங்களுக்கு செல்வதோ அல்லது குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு செல்வதாலும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. உங்கள் வருங்கால துணையினுடனான பேச்சு உங்களுக்கு நல்ல திடகாத்திரத்தையும் ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய செயலுக்கு உத்வேகத்தையும் கொடுப்பார்கள். மன நிம்மதியோடு அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். லைஃப் பார்ட்னர் இடத்தில் நீங்கள் நல்ல கருத்துக்களை மட்டுமே வெளிப்படுத்துவீர்கள். நன்மை நிறைந்த நாள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும்பொழுது சிறப்பாக இருக்கும். நல்ல தேக பலத்துடனும் தெய்வீக குணத்துடனும் காணப்படுவீர்கள். எல்லாமே உங்களுக்கு நன்மையாகும். காரியங்கள் சித்திக்கும். மாணவ மாணவிகள் மனத்தை ஒருமுகப்படுத்தி படிப்பீர்கள். எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரை அதீத நன்மைகளை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனப்பக்குவம் உண்டாக்கும். நல்ல அனுபவம் பெருக்கும். பிறருடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்ந்து வருவீர்கள். ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் தொட்டதெல்லாம் துலங்கும். தெய்வீகத்தினுடைய அனுகிரகம் உண்டு.
எல்லா விதமான சுப விசேஷங்களையும் முன்னின்று நடத்துவீர்கள். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். அறிவு சார்ந்த நபர்களாகவும் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும். சிறந்த முறையில் திட்டமிட்டு அமைதியாக செயலாற்றுங்கள். எந்த விதங்களிலும் பதட்டமோ பரபரப்போ கூடாது. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாகவே இருக்கும். யார் என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். சிக்கலான சில விஷயங்களுக்கு கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது. அரசு சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சமூகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு தீர்க்கமாக சிந்தித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து செய்யும் பொழுதும் வருமானத்திற்கு தகுந்தபடியாக சிந்தித்து செயலாற்றினால் மட்டுமே லாபங்களை பெற முடியும். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சக பணியாளர்கள் உங்களை வெகுவாக பாராட்டி மகிழ்வார்கள். நீங்களும் மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கான முயற்சிகளிலும் மேற்கொள்வீர்கள். திருமணமானவர்களுக்கு உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். பெரியவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்கும். பெரியவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்பாடுகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பராமரிக்கப்படக்கூடிய மனநிலையும் இருக்கிறது. வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள். திருமணம் சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு. காரணம், இப்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளினால் எந்த பலனும் கிடைக்காது. உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகுதான் திருமணத்திற்கான ஒரு செயல்களாகட்டும் அல்லது சந்திப்பாகட்டும் பெரியவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைகூடி வரும். அதுவரையில் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்காணித்து வருவது அவசியம். திருமண உறவில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கும் மற்றும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக இருப்பது அவசியம். நிதி நிலைமைகள் பற்றி பார்க்கும் பொழுது முன்னேற்றங்கள் என்பது அதிகமாகவே இருக்கலாம். வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தனம் வரவுக்குண்டான வழியும் இருக்கிறது. உங்கள் பணவரவை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் அமைதியான போக்கை கடைபிடியுங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேசுவது என்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். செயல்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையலாம். இப்பொழுது இந்த தருணத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தாராளமாக ஈடுபடலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானுக்குடைய நாள். ஆக சூரிய பகவானுடைய ஆகர்ஷண சக்தியானது ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் முழுமையாக இருக்கும். அந்த தருணத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தியாக வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது எலும்பு, மஜ்ஜை, மூட்டு, கால் சம்பந்தமாக நோய்கள் நீங்குவதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டாலே போதுமானது. பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த மந்திரத்தையும் ஸ்லோகங்களையும் ஆத்மார்த்தமாக உச்சரித்து வாருங்கள். கூடுமான வரையில் 27 முறை, 54 முறை அல்லது 108 முறை ஸ்ரீ சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு சர்வ நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். மருத்துவ வேலைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சோர்வுகள் மெல்ல மெல்ல நீங்கும். தைரியம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயரும் பொழுது நிச்சயமாக உங்களால் அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இயல்பாக இருக்கும். தெரியாத விஷயங்களையும் கலை சம்பந்தமான நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தொழில் வேலை வாய்ப்புகள் உங்களை நாடி வந்து சேரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சுய முயற்சியின் மூலம் மக்களை சீக்கிரமாக வசீகரிக்கக்கூடிய நிலையும், அதாவது மக்களை கவரக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி பிரார்த்திப்பீர்கள். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் மன மகிழ்ச்சி உண்டாகும். அமைதி நிறைந்த நாளாகவே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் முன்னேற்றங்கள் ஒருபடி உயர்வு உண்டு. தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள் பொதுவாக சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கும் சூரிய பகவானுடைய உரை சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். தீர்க்கமான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள்.
தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய நாள். வாக்குறுதிகளை காப்பாற்றி முடிப்பீர்கள். வருமானம் பெருகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. எண்ணிய காரியத்தை திறம்பட செய்து காட்டுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். எல்லா செயல்களிலும் நம்பிக்கையோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை என்பது உண்டு. தெரியாத விஷயங்களையும் தெரிந்து செய்யக்கூடிய ஆற்றலும், கலை தொடர்பான மற்றும் இசைத்துறை, நாட்டியம், கலை இலக்கியம் அதை சார்ந்த ஒரு நல்லதொரு அறிவை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இசை கேட்பது, திரைப்படங்களை பார்ப்பது, உங்களை நீங்களே நிதானப்படுத்திக் கொள்வது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் போல பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத நிலையில சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்னால மாற்றங்கள் உண்டாக்கலாம். நீங்கள் சிறிதும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினாலையும் தெய்வத்தினுடைய அருளினாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள், உயர்கல்வியில் படிக்கக்கூடியவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்ற நண்பர்கள் மற்றும் உறவுகளிடையே உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக எட்டும். பணி வளர்ச்சி குறித்த விஷயங்களில் மந்தமான போக்கே காணப்படலாம். மேல் அதிகாரிகளிடத்துல உத்தியோக விஷயமாக உங்களுடைய நன்மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவே இருக்கும். நல்ல பெயர்களை நீங்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள். அவற்றை நிலைநாட்டுவதற்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே உங்களுக்கான பெயர் பாதுகாக்கப்படும். ஓய்வில்லாமல் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். சரியான நேரத்திற்கு ஓய்வு எடுக்கவோ அல்லது நல்லதொரு உணவினை கூட சாப்பிட முடியாத ஒரு நிலை உருவாகும். ஆகவே கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். கன்னிராசி அன்பர்கள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பயப்பட வேண்டாம். அலைச்சல்களுக்கு பிறகுதான் காரியமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல விதமாகவே நடக்கும். கூடுமான வரையில் தாய் தந்தையருடைய பெரியவர்களோடு நல்ல பேசி கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுதும் உறவாடும் பொழுதும் கவனமாக இருங்கள். குடும்ப நபர்களிடத்துல நட்பாக இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். எல்லாரிடத்திலும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் பொழுது மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு குடியுரிமை கிடைக்கிறதுல இருந்த தடைகள் சிறிது சிறிதாக விலகும். ஆக மாணவ மாணவிகள் கல்வி தொடர்பாகவோ அல்லது படித்துவிட்டு வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே மிக சரியாக இருக்கும். சீக்கிரமாக வெளிநாடு செல்வதற்கான பயண வாய்ப்புகள் கைகூடி வரலாம். கடன் நிமித்தமாக சில ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் கிடைக்கும். புத்திரர்கள் அதாவது பிள்ளைகள் வழியில கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுபிக்ஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. வருமானம் மற்றும் நிதி நிலைமைகள்ல முன்னேற்றங்கள் என்பது சற்று குறைந்து காணப்பட்டாலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பூரணமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. தேவையில்லாமல் சில பண செலவு செய்வதை மட்டும் தடுத்து விடுங்கள். அதாவது குடும்பத்தினுடைய நிலையை அறிந்தோம் வங்கியில் சேமிக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டாலே வருமான உயர்வு என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்திற்கு ஒரு மிக மிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். வெயில் காலம், கோடை காலத்தில் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கலாம். ஆக குளிர்ந்த வயிற்றுக்கு தகுந்த மாதிரியாக நல்ல செரிமானமாகக்கூடிய நார்ச்சத்து உணவுகள் மற்றும் குளுமை தரக்கூடிய பழ வகைகள், காய்கறிகளை எடுத்துக்கொள்வது அவசியம். காரம், மசாலாக்கள், எண்ணெய் கலந்த உணவு வகைகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, எப்பொழுதுமே நீங்கள் இந்த காலகட்டத்திலேயே முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம். சில நேரங்களில் பித்தம் அதிகமாக்கும் பொழுது, தலைக்கு வரும் பொழுது தலைவலி ஏற்படலாம். ஆக உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம் மூலமாகவும் உங்களை நீங்களே குளுமைப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் மனதில் போட்டு குழப்பம் ஏற்படுத்திக்காதீர்கள். கவனமாக இருங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவும் நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரையாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு மென்மேலும் தேடி வரலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். எண்ணிய காரியங்களை திருப்தியாக முடிப்பீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். நல்லதொரு தருணங்கள் உண்டாக்கும்.
உறவுகளினால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், வருமானம் பெருகும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி செயல்பட வேண்டும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பண வரவுக்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். சில வேலைகள் நிறைவு பெறுவதில் மட்டும் காலதாமதங்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கலாம். குடும்ப உறவில் ஒற்றுமை குறைந்து இருந்தாலும் மனதளவில் எந்தவிதமான சங்கடங்களும் காணப்படாது. சிறிய அளவிலாவது அனுசரித்து போவதனால் மட்டுமே குடும்பத்தில் சமநிலையை நீங்கள் பராமரிக்க முடியும். கணவன் மனைவி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவது மிக நல்லது. குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளிலும் நீங்கள் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது தோன்றி மறையலாம். படிக்கக்கூடிய நிலைகள்ல உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நினைவு திறன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயங்களில் அவ்வப்போது நினைவுபடுத்தினாலும் உங்களுக்கு புரிதல் என்பது காணப்படாது. ஏதோ ஒரு விதமான மன சஞ்சலங்களோடு படிப்பீர்கள். அதனால் கவனத்திலும் வைத்துக்கொள்ள இயலாது. எதிர்பாராத சில விஷயங்கள் மூலமாக விரயங்கள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பணத்தினுடைய நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ஒரு சில நேரங்கள் வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் போகலாம், அல்லது எதிர்பாராமல் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல பணமும் உங்களிடம் வரலாம். ஆக எதையுமே நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்கவே முடியாது. ரகசியங்கள் ஏதாவது இருந்தாலும் அவற்றை நீங்கள் தவிர்ப்பது மிக அவசியம். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனங்களோ அல்லது செய்கையின் மூலமாகவோ விமர்சனம் செய்யாதீர்கள். கூடுமான வரையில் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த விதங்களிலும் தவிர்க்காமல் நன்மைகளாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், தீமைகளாக இருந்தால் தவிர்த்து விடுங்கள். ஆக உடன் பிறந்தவர்களிடத்தில் ஒரு நடுநிலையான நபராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். யாருக்கும் ஃபேவரபிளாகவோ அல்லது மற்றவர்களுக்கு அகைன்ஸ்டாகவோ இருக்கக்கூடாது. கூடுமான வரையில விட்டு கொடுத்து அனுசரித்து இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும். விவேகமாக இருக்கணும். வண்டி வாகன பயண நேரங்களிலும் பொறுமை காப்பது மிக அவசியம். நவகிரக வழிபாடு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்கிற இந்த பாடலை 9 கிரகங்களுடைய நலிவு நீக்கக்கூடிய இந்த பாடலை 10 பாடல்கள் அடங்கி இருக்கிறது. முதல் பாடல் தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே மீதம் இருக்கக்கூடிய 9 பாடல்களையும் சேர்த்து 10 பாடல்களாக தினமும் காலை மாலை 2 வேளையும் நீங்கள் உச்சரிக்க நவகிரக தோஷங்கள் பெரும்பாலும் விலக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். ஆக துலாமராசி அன்பர்கள் மனதை தைரியப்படுத்துங்கள், நம்பிக்கையாக செயல்படுங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வுடன் இருங்கள். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு பதட்டத்தை கைவிட வேண்டும். தியானம், யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி இப்படி செய்வதாலும் வெறும் கால்களினால் பூங்காக்களில் வெறும் தரையில் மட்டும் நீங்கள் நடந்து வருவதாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறந்தது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் தாமதங்கள் இருக்கும். மனச்சோர்வு உண்டாகலாம். படிப்பின் மீதான ஆர்வமின்மை இருக்கும். எதையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழாது. குழப்பத்துடனே இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டும். வண்டி வாகன நேரங்களிலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். புதிய பொருட்களை பற்றி அதனுடைய தன்மைகளை பற்றி எந்தவிதமான ரகசியங்களும் வெளியிட வேண்டாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் விவாதங்களினால் உங்களுக்கு வாக்குவாதங்கள் எழலாம். மற்றவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு மரியாதையோடு இருப்பது அவசியம். யாரை நம்பியும் எந்த விதங்களிலும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது மிக நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் கிடைக்கும். மற்ற பள்ளிகளில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் மற்றும் விளையாட்டு பந்தயங்கள், கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள். முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் மென்மேலும் உங்களால் உயர முடியும். தேர்வு குறித்த பய எண்ணங்கள் விலக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். படிப்பின் மீதான ஆர்வம் சற்று தலை தூக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ஒப்புக்கொண்ட வேலைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நல்ல விதமாக முடித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாள்ல இருந்த பதட்டங்கள் உங்களுக்கு சற்று விலகலாம். சில நேரங்களில் மனநிலை காரணமாகவும் பதட்டம் உண்டாகலாம். இந்த விஷயங்கள்ல இரண்டர கலந்ததாகவே காணப்படும். சக பணியாட்களிடத்தில் நல்லதொரு உறவை காப்பது அவசியம். மற்றவர்களிடத்தில் வெறுப்புகளை உமிழ்வது என்பது தவறான செயலாக இருக்கும். ஆக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். கனிவாக பேசி அவர்களிடத்தில் இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். வேலையாட்களிடத்தில் பகைமை உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். விவாதங்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய உறவு முறையை பொறுத்தவரையில் செயல்பாடுகள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் காணப்படாது. சற்று சோர்வாகவும் மந்தமாகவும் இருப்பீர்கள். உங்கள் துணைக்கு தேவையான விஷயங்கள் செய்வது என்பதே கடினமாக நீங்கள் உணர்வீர்கள். பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு அனுசரித்து போக வேண்டும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது மிக மிக தேவையான ஒன்று. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்னர் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளிப்பது அவசியம். கூடுமான வரையில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவே காணப்படலாம். மன நிம்மதி என்பது கூடும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியதும் கனிவோடு அவர்களுடைய மனதை குளிர்விக்க கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய பேச்சில் இனிமை இருக்க வேண்டும். தெளிவு இருந்தால்தான் உங்களுடைய செயல்பாடுகளே நல்ல விதமாக இருக்கும். தேவையில்லாமல் மனமுறிவோ மனக்கசப்போ ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிதி நிலைமைகள் பற்றி பார்க்கும் பொழுது வருமானம் என்பது ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் குடும்பத்தினுடைய தேவைகளை எப்படியாவது பூர்த்தி செய்து விடுவீர்கள். அதிக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் நிதி நிலைமையை பாதுகாப்பதற்கு சரியாக திட்டமிடல் அவசியமாக இருக்கும். மன அழுத்தமும் பதட்டமும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். ஓய்வு மற்றும் தியானத்திற்கென சிறிது நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதாலும் அதீத நன்மைகள் ஏற்படலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. கூடுமான வரையில் இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது மன அழுத்தங்கள் ஏற்படலாங்க. எந்த விதங்களிலுமே நீங்கள் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்திக் கொள்ளாமல் நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு சாத்வீகமாக இருப்பது மிக அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அனுகூலம் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரம் சிறக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பாராத பண வரவு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்கும். உதவி செய்யக்கூடிய மனநிலையில் யாராவது ஒருவர் உங்களை நாடி வருவார்கள். தேகபலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமுடனும் காணப்படுவீர்கள். வருமான உயர்வு பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உறவுகளில் சிக்கல் வராமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வீட்டில் ஒற்றுமை உணர்வோடு பேசுவது, மற்றவர்களுடைய மனதை சந்தோஷப்படும் விதமாக கலகலப்பாக நடந்து கொள்வது மிக அவசியம். யாரையும் எந்த விதத்திலும் குறைபாடாக நடத்த வேண்டாம். புதியதொரு உறவுகள் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். ஆகவே மிகுந்த பொறுமையோடு ஒவ்வொருவரையும் நீங்கள் கையாள்வது அவசியம். உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமைய பெறுவீர்கள்.
எல்லோரிடத்திலும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியமாக இருக்கும். சிறந்த நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். தொழில் சம்பந்தமாக தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். தீவிரமான சில முயற்சிகள் காரணமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படலாம். புதியதொரு தொழில் நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை அறிவீர்கள். திறமைகளுக்கு தகுந்தபடியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. எல்லோரிடத்திலும் அனுசரித்து போவதால் மட்டுமே மன அமைதி உண்டாகும். யாரிடத்திலும் எந்த நிலைப்பாடுகளுக்காகவும் நீங்கள் ஏங்கி நிற்க மாட்டீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகப்படுத்தும். அதிர்ஷ்டகரமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக வேலைகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் காணப்படலாம். சிறந்த நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்கும் என்கிற ஒரே சிந்தனையோட இருப்பீர்கள். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் என்பது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுடைய அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பார்கள். பொதுவாக நல்லதொரு உறவு முறை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி காண்பீர்கள். நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக இன்று பணம் செலவு செய்வீர்கள். இன்று திடமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள். உடல்நிலை நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு காணப்படும். வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். திடமான ஒரு சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை காரணமாகவும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். பழைய முதலீட்டிலிருந்து வருமானம் வருவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். இன்றைய காலகட்டத்தில் பொருட்களினுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சில பொருட்கள் விற்பனையாகாமலும் இருக்கலாம். வாடிக்கையாளர்களை வசீகரப்படுத்தக்கூடிய விதமாக பொருட்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள். விற்கப்படாத பழைய பொருட்களை விற்று தீர்க்கக்கூடிய நிலையும் உண்டு. முதலீடு மற்றும் கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களோ அல்லது மற்றவர்கள் சொல்வதையோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களையும் ஆழமான தன்மைகளையும் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆக தனுசு ராசி என்பர்கள் இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு. சுக்கிர பகவானுடைய உரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு. புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு பெருமளவு பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கூடுதல் நிம்மதி உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வரவுகள் நிறைந்த நாள். இடம் தொடர்பாக, வீடுகள் தொடர்பாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். மன நிம்மதி அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். விரும்பின விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதாலும் சிறப்பான உணர்வை உங்களுக்கு உண்டாகும். மற்ற நபர்களோடு உங்களுடைய கருத்துக்களையும் குடும்ப விவகாரங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொள்வீர்கள். நெருங்கிய உறவுகளிடத்தில் மட்டுமே வெளிப்படையாக பேச வேண்டும். மற்றவர்கள் மற்றும் தூரத்து உறவினர்களிடத்திலோ அல்லது தெரியாத நபர்களிடத்திலோ அல்லது புது நபர்களிடத்திலோ தகுந்தபடியான வார்த்தைகளை அளந்து பேசுவதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை முழுமையாக உணர்ந்தவர்கள் மற்றும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பவர்களிடம் மட்டுமே நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எது யதார்த்தமாக செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை மட்டும் மறவாதீர்கள். எப்பொழுதுமே உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட சாத்வீகமாக இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த தினத்தை அமைதியாக இருப்பதற்கான நாளாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். சொத்துக்கள் மூலமாக இதுவரையில் கிடைக்காத சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கிறது. கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும். கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள், படைப்பாளிகள், கற்பனை திறன் சார்ந்தவர்கள், ஓவியர்கள், வரைபடம் வரையக்கூடியவர்கள், இப்படி எண்ணில் அடங்காத கற்பனை திறன் கொண்டு செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த நாள் நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது. இதுவரையில் கிடைக்காத வாய்ப்புகள் கூட உங்களை நாடி வரும். புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். செயல்களில் ஏற்றம் உண்டு. நல்லதொரு அனுபவ அறிவு வெளிப்படலாம். மன அழுத்தம் காரணமாகவும் வேலையில் சில கவனக்குறைவுகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கான
வாய்ப்புகளும் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பொறுப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மீதான நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சாதாரணமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் செய்வது போன்ற ஒரு மனபாவத்தோடு செய்ய வேண்டும். எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி என்பது உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவும் காணப்படலாம். வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வழிமுறைகளில் தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். உறவில் நட்பான ஒரு அணுகுமுறையை கையாள்வது நல்லது. திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வீட்டில் எந்தவிதமான வாக்குவாதங்கள் பிள்ளைகள் எதிரே நடக்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம். பொருளாதார நிலை தொடர்பாகவோ உங்களுடைய வேலை வாய்ப்பு விஷயமாகவோ அல்லது குடும்ப உறவுகளாலோ எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலையில் நீங்கள் இருப்பது அவசியம். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பதட்டமோ பாதுகாப்பில்லாத ஒரு தன்மை போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். இந்த எண்ணம் கூட ஆரோக்கியத்தை உங்களுக்கு கெடுத்துருங்க. சில நிகழ்வுகளை எளிதாக எடுத்துக்கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக அவ்வப்போது தடுமாற்றம் கூட ஏற்படலாம். வேலைகளில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். சோர்வு விலகக்கூடிய நாளாகவும் அமைகிறது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். புது நபர்களுடைய தொடர்பு கிடைக்கலாம். அல்லது உங்களுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் மூலமாகவும் படிப்பதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் உரையும், நன்மை தரும் தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் உரை மிகவும் நன்மையை தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், ஈடுபாடு உண்டாக்கும், செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாக்கும், நன்மைகள் நிறைவாக கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் உண்டாக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள், ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள், செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு, மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு துடிப்பான நாளாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆத்ம திருப்தி மட்டுமல்லாது மன மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இந்த நாள் உங்களுக்கு பிரத்யேகமாக சில வெற்றிகளை பெற்று தரப்போகிறது. தாய் வழி உறவினர்கள் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். விடுபட்ட பாடங்களையும் படித்து முடிப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இதுவரையில் மந்தமாக இருந்தவர்கள் கூட இந்த நாள் தானாக படிக்க விரும்புவீர்கள். பெற்றோர்களுடைய நல்ல வார்த்தைகள், ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல மகிழ்வை உண்டு பண்ணித்தரும். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சம்பந்தமாக கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை தொடர்பான விஷயங்களிலும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். உணவு மற்றும் அது சம்பந்தமான செயல்களிலும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆர்வமாக நீங்கள் பங்கு பெறுவதாலும் ஆர்வமோடு சில விஷயங்கள் செய்வதாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சேவை மனப்பான்மையோடு ஈடுபடுவீர்கள். பிற நபர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வ எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றலாம். ஈடுபாடு காரணமாக வேலை மற்றும் பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலையில் தவறுகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவசாய துறையில் புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் காணப்படுவீர்கள். முன் யோசனை இல்லாமல் செயல்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். கும்பராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதனுடைய பின்புலத்தை முழுவதுமாக நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை ஆராய வேண்டும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். அதுபோல எந்த விஷயத்தை நீங்கள் பேசினாலும் சரி, அதனுடைய நிலையை உணர்ந்து கொண்டாலும் சரி, பிற நபர்களுடைய வார்த்தைகளையும் கேட்டு செய்வது சிறப்பு. உடலில் இருந்த சோர்வுகள் குறையுங்க. தெளிவானவராக நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் முயல்வீர்கள். இந்த நாள் சாதகமான ஒரு நிலை இருக்கிறது. நல்லதொரு உறவிற்கு, திருமணமானவர்களுக்கு, கணவன் மனைவி இருவருமே இந்த நாள் உங்களுக்கு ஏற்றதாக காணப்படாது.
கூடுமான வரையில் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையான போக்கோடு இருந்தால்தான் நல்லது. அணுகுமுறை கூட நேர்மையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் மாறுபாடான ஒரு கருத்துக்களையும் கொண்டிருப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவது அவசியம். செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க செலவினங்கள் உயர்ந்து கொண்டே போகும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். எதிர்காலத்திற்காக சிறிய அளவிலாவது சேமிப்பது என்பது நல்லது. இன்று ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பதட்டங்கள் உண்டாகலாம். தொடர்ந்து வேலை செய்வதன் காரணமாகவும் நீண்ட நேரம் நின்று வேலைகளை கவனிப்பதன் காரணமாகவும் கால்வலிக்கு வாய்ப்பு இருக்கிறது. மனநிலை சீர்பெறுவதற்கு தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வது, நல்ல சிந்தனைகளை கொண்டு இருப்பது, இசை பாடல்கள் கேட்பது, பிடித்தமான விஷயங்களில் ஈடுபட்டாலே உங்களுக்கு மனநிலையில் நல்ல தெளிவு பிறக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் வரைக்கும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதீத நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கூடுதலான மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனவரவு மேம்படும். நினைத்ததை வாங்கி மகிழ்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கூடுதலான மகிழ்ச்சி உண்டாகும். பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்பத்தில் திளைப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் குறையும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். எதிர்காலத்திற்காக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். துடிப்புள்ளவர்களாகவும் செயல்படுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். இந்த நாள் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். காதில் அணிவிக்கக்கூடிய பொன் ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். புதிதாக எண்ணங்கள் பிறக்கும். ஆசைகள் உண்டாக்கும். சுதந்திரமாக இருப்பதற்கு விரும்புவீர்கள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடனான போக்கு உங்களுக்கு மகிழ்வை உண்டு பண்ணித்தரும். இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய நாள். உறுதியுடன் இருந்தால் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சீரான மனநிலையிலேயே இருப்பீர்கள். சகஜமான போக்கு காணப்படலாம். மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் இழுபறியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறருடைய ஆசைகளையும் விருப்பங்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். வேலையில் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு அக்கம் பக்கம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாகவும் ஆதரவு கிடைக்கலாம். உங்கள் வேலையில் இன்னும் கூடுதலாக ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வேலையில் காட்டக்கூடிய ஆர்வமானது உங்களை இன்னும் நல்ல நிலைக்கு உயர்த்தும். சில இழுபறியான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வுகள் காண்பீர்கள். பிள்ளைகளுடைய ஆசைகள், விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். வெளியூர்களில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள், சில பிரச்சனைகள் குறையும். உத்தியோக வேலைகளில் மேன்மை உண்டாக்கும். இன்பம் நிறைந்த நாள். உறவில் நெறிமுறைகளை பின்பற்றுவீர்கள். உடன் பிறந்தோர்கள் ஆதரவாக காணப்படுவார்கள். இன்று நிதி நிலைமை நன்றாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். இன்று நிலையான ஆரோக்கியம் காணப்படலாம். தைரியம் உங்களை நலமாக வைத்திருக்கும். வியாபாரம், தொழில் சம்பந்தமாக புதிய நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். வியாபாரிகளிடத்தே உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு தொழில் நிமித்தமாக படித்துக்கொண்டே வேலை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தின் அடிப்படையில் தொழில் சார்ந்த சில துறைகளை நாடுவீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களையும் இணையம் சம்பந்தமாக மற்றும் கணினி சார்பான வேலைகள், தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை கையாள்வதில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள். மின்னணு சாதனங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கணிதம் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கணித துறையில் மிகப்பெரிய வல்லுநர்களாக வருவீர்கள். உங்களுக்கான சில விருதுகளும் கிடைக்கும். பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கூடுதலான மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். இன்பம் நிறைந்த நாள். தனவரவு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும்.
பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கூடுதலாக தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உபரி பணம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். வாய்ப்புகள் உங்களை நாடி வருவதற்கான நிலையும் இருக்கிறது. பொன்பொருள் சம்பந்தமான சில தேடல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான செயல்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.